ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தமிழக ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் கார்டுதாரர்களுக்கு கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய், லிட்டர் பாமாயில் 25 ரூபாய் என குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. ஆனால் அவற்றை தனியார் நிறுவனங்களிடமிருந்து நுகர்பொருள் வாணிப கழகம் சந்தை விலைக்கு கொள்முதல் செய்கிறது. கொள்முதல் செய்த பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் அரசு வாணிப கழக கிடங்குகளில் இருப்பு வைத்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன. இப்போது அருணாச்சலா, SKS இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகோ, பெஸ்ட் உட்பட 5 தனியார் நிறுவனங்களிடமிருந்து 60,000 டன் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது. திண்டுக்கல் வேடசந்தூர் அருகே உள்ள ரேஷன் பொருள் கிடங்கில் கலெக்டர் சரவணன் சில நாட்களுக்கு முன் திடீர் ஆய்வு செய்தார். ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட இருந்த பருப்பு மூட்டையில் பட்டாணி பருப்பு கலப்படம் செய்யப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தார். அங்கிருந்த மற்ற மூட்டைகளையும் ஆய்வு செய்ததில் கலப்படம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பருப்பு மூட்டைகள் கடைகளுக்கு அனுப்பாமல் நிறுத்தி வைக்கப்பட்டன. கலப்பட விவகாரத்தில் மதுரை மண்டல அதிகாரி லியோ ராபர்ட், வாடிப்பட்டி கிடங்கு மேலாளர் ஆனந்த் ஆகியோரை வாணிப கழகம் சஸ்பெண்ட் செய்தது. உணவு அமைச்சர் சக்கரபாணி மாவட்டத்திலேயே பருப்பில் கலப்படம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுதும் வாணிப கழக கிடங்குகள், ரேஷன் கடைகளில் பருப்பின் தரத்தை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மூலம் வாணிப கழக கிடங்குகளிலும் பருப்பு கொள்முதல் டெண்டர் எடுத்த நிறுவனங்களிலும் அதிரடி சோதனை நடத்தி கலப்படத்திற்கான காரணத்தை கண்டறிய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் 2 அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருப்பது தீர்வு தராது என உணவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். பருப்பு டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்கள் குறைந்த விலையில் வழங்குவதாக கூறி கொள்முதல் ஆணையை பெற்று விடுகின்றன. ஆனால் ஏற்படும் நஷ்டத்தை சரிக்கட்ட துவரம் பருப்பில் இதுபோன்ற பட்டாணியையும் தூசுகளையும் கலப்படம் செய்து அனுப்புகின்றன. கலப்படம் கண்டறியப்பட்ட பருப்பு எந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டது, அந்நிறுவனம் எந்தெந்த கிடங்குகளுக்கு பருப்பு அனுப்பியுள்ளது என்பதை கண்டறிந்து தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். தவறு செய்த நிறுவனத்தின் பெயரை கண்டுபிடித்து மக்களுக்கு தெரிவிப்பதோடு அந்நிறுவனம் இனி பருப்பு டெண்டரில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும். அப்போதுதான் தரமற்ற பருப்பு வழங்கப்படுவது முற்றிலுமாக தடுக்க முடியும். இந்த பணிகளை செய்ய வேறு துறை அதிகாரிகள் அடங்கிய தனிக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர்.